வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம், கொஞ்சம் கிராண்டாக. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேக் நெக் வந்து எப்பயுமே ஒரு ப்ரைடல் ப்ளவுஸுக்கு 1.5 இன்ச் 2 இன்ச் அந்த மாதிரி நம்ம வந்து வித்து கொடுத்து நம்ம நெக்லைன் போடுவோம், பிகாஸ் அது ரொம்ப கிராண்டாக தெரியணும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் வந்து ஜரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பயும் போல் நெக்லைன்ஸ் அப்படியே போட்டுகிட்டே இருக்கலாம். நம்ம சாரியோட கலர் நான் உங்களுக்கு காட்டுறேன். சாரியோட கலரும் வந்து இதில் இன்வால்வ் ஆகிற மாதிரி நம்ம மிங்கிள் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம வந்து செயின் போடுறதுக்கு அயன் நீடில் யூஸ் பண்ணி நார்மலாக நம்ம ஜரி வச்சு ஒரு 2 லைன் போட போகிறோம். அயன் நீடில் தான் வந்து எப்பயுமே நம்மளுக்கு ஸ்பீட் கொடுக்கும். ஸ்டார்டிங்கில் எப்பயுமே நம்மளுக்கு அது அப்படி தான் இருக்கும். போட போட நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்பீட் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் அயன் நீடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 2 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து சாரியோட கலர் காட்டுறேன். க்ரீனுக்கு ஆப்போசிட் அப்படியே ஒரு ரெட் கலர். ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து 2 லைன் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சாரியோட கலர் அந்த ரெட்டு வித் மெரூன் மாதிரி மிக்ஸு. ஸோ நம்ம வந்து ரெட்டே கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோ, டார்க் ரெட் அந்த மாதிரி. ஸோ இதை தான் வந்து நான் பாபின்லேயே சுற்றிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து 2 நூல் இல்லை அப்படின்னா பாபினில் சுற்றிக்கலாம், மறுபடியும் வேணும்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து பாபினில் சுற்றி எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அது ஒரு லைன் ஃபுல்லாகவே டபுள் த்ரெட்டில் வந்துட்டு ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக கொடுத்தாச்சு. ஸோ செயின் தான், ஸோ அதனால் நான் அது உங்களுக்கு காட்டல, ஹைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் போல் சுகர் பீட்ஸ் வச்சுக்கலாம். இதுக்கு எப்பயும் போல் நார்மல் ஸ்விங் த்ரெட்டு கோல்டு கலரில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து இதுவும் வந்து அயன் நீடில் தான். இது வந்து நம்பர்ஸ் எல்லாம் கிடையாது அயன் நீடிலுக்கு. ஸோ அயன் நீடில் வந்து பீட் நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் அஸ் யூஷுவல் நம்ம வந்து எப்பயும் 2 வைப்போம். ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணுவோம், அயன் நீடில் வச்சு தான் பண்ணுவோம். ஸோ இது ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம். பட் பிகினர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய பீட்ஸ் வைக்கிறது அந்த மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்றது தெரியாது. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பீட்ஸ் வச்சு அட்டாச் பண்ணக்கூடாது, 2 தான் வச்சு அட்டாச் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின். இந்த ஸ்டோன் செயின் வந்து நம்ம ஏன் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைனுக்கு வந்து ஸ்டோன் செயின் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ப்ளவுஸுக்கு வந்து ஒரு பிரைட் லுக் கொடுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி வைக்கிறோம். நம்ம நார்மலாக வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை விட நம்ம வந்து ஒரு ஸ்டோன் செயின், ஒரு ரன்னிங் ஸ்டோன் வந்து வச்சுட்டோம் அப்படின்னாவே அது ரொம்ப பிரைட் ஆகிடும். ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன லாக் மாதிரி போட்டோன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு போடுற செயின் வந்து நகராமல் இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போது 1 விட்டு 1 அப்படி போட்டுக்கலாம். ஆனால் நம்ம வந்து பக்கத்தில் போட்டோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்டிச்சுக்கு வந்து போட்டுட்டோன்னா நம்மளுக்கு நகராது, பின்னாடி நகர்ந்து வராது, இல்லைன்னா நகர்ந்து வந்துடும், ஒரு பாயிண்ட் அளவுக்கு நகர்ந்து வந்துடும். ஸோ அதனால் அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸ்டோன் செயின்ஸும் எப்பயும் போல் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் கார்டு வைக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மறுபடியும் ஒரு சுகர் பீ லைன் வச்சுட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் கார்டு கொடுத்துருக்கேன். பைப்பிங் கார்டு அட்டாச் பண்ணுறது ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நம்ம போடுவோம். ஸோ அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபில்லிங் தான் நம்ம போட போகிறோம். ஸோ அது வந்து சாரியோட கலர் தான். ஸோ சில்க் த்ரெட் வச்சு தான் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு லைன் மட்டும் போட்டுக்கலாம். சும்மா நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ஃபுல்லாக கரெக்டாக வரும். ஸோ அதனால் இந்த ஒயிட் பென்சில் வச்சு இப்படி லைட்டாக அந்த பைப்பிங் கார்டை ஒட்டி லைன் போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ அதனால் நம்ம அதுக்கப்புறமா நம்ம போடும்போது ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் வந்து சாரீ கலர். இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்திருக்கேன். ஒரு 1 இன்ச் 1/4 இன்ச் அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்திருக்கேன். 1/4 இன்ச் அளவுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்தோன்னா நம்மளுக்கு அது பர்ஃபெக்டாக ஃபில் ஆகிட்டே வரும். இல்லை அப்படின்னா நம்ம கிராஸ் எடுத்தோன்னா கண்டிப்பாக கிராஸ் உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ வந்து அது மேலே ஃபில் ஆகி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டிச்சஸ். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம டபுள் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த அதாவது நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சேம் அது மாதிரி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் கிராஸ் எடுத்து தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு நான் வீடியோ ஆல்ரெடி டுட்டோரியலில் போட்டிருக்கேன்.
ஸோ லைட்டாக சிக்கியிருக்கு த்ரெட்டு. நம்ம வந்து பாபின் ப்ளஸ் இதுவும் சேர்ந்து நம்ம போடும்போது லைட்டாக சிக்குது. இந்த இடத்துல பர்ஃபெக்டாக அந்த பீட்ஸுக்கு பக்கத்தில் ஒட்டி ஒட்டி எடுத்தோன்னா தான் நம்மளுக்கு ஒரு சின்ன கேப் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம லைட்டாக அப்படி புஷ் பண்ணி இழுக்கிறதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல சின்ன கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் வந்து தெரியாத மாதிரி இருக்கணும், நம்ம ஃப்ரேமில் இருந்து ப்ளவுஸ் எடுக்கும்போது தெரியாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த பீடை ஒட்டி ஒட்டி தான் போடணும். எகெயின் லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு தான் நம்ம கண்டினியூஸாக போட்டுட்ருப்போம். அந்த லைன்லேயே போடுவோம் அப்படிங்கிறத விட நம்ம அந்த ஆல்ரெடி போட்டு வச்சுருக்க ஸ்டிச் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம மேலே இருக்குது அதை பார்த்துட்டே போட்டிங்கன்னாவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த லைனை விட பர்ஃபெக்டாக இருக்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடி போட்ட லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு தான். அதை வச்சு நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு தப்பே வரவே வராது. ஸோ அதனால் அதை வந்து மெஷர் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா, அதை பார்த்துக்கிட்டே போட்டிங்கன்னாவே போதும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். அதை வந்து நம்மளுக்கு வேறு எந்த மெஷரும் தேவையே இல்லை. ஸோ சேம் இதே மாதிரி தான் நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். டர்னிங்ஸுக்கும் சேம் இதே தான் கண்டினியூ ஆகும். போட்டுகிட்டே வந்தீங்கன்னாவே அதுவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து பீடும் நான் கொடுத்து முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும் எவனா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஸோ நம்ம பைப்பிங் கார்டு வச்சு அதுக்கு ரொம்ப பக்கத்தில் ஸ்டிச்சஸ் நம்ம போட்டோம்னாவே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து பீட்ஸு. இது நம்பர் 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன் நான் பஞ்சில். ஸோ இதுவும் நான் வந்து சுகர் பீடும் மாற்றி கொடுக்க போகிறேன். அதாவது ஒரு பீடு வந்து சுகர் பீடு, ஒரு பீடு வந்து நம்பர் 4. ஸோ இதை இப்படி மாற்றி கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்பர் 4 மட்டும் கொடுத்தீங்கன்னா நம்ம பஞ்சில் வச்சுருக்கிறது அப்படியே தெரியும். பட் இது கொடுக்கும்போது நம்மளுக்கு காம்பினேஷன் மிக்ஸ் ஆகும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நான் எப்பயுமே வந்துட்டு நார்மலாக சுகர் பீடோட மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன். நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து பர்பஸாக வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி பீடு மட்டும் வச்சு கொடுங்க, சுகர் பீட்ஸ் வேணான்னு கேட்டாங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி வைப்போம். ஸோ இந்த லைனை முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடித்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு லைன் வந்து சுகர் பீடும் வச்சு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் ஃபினிஷிங் பாயிண்ட் தான். நம்ம வந்து ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கும் சேம் வந்து நம்ம ஸ்டோன் செயின்ஸ் தான் கொடுப்போம். ஸ்டோன் செயின் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்குது. ஸோ அது வந்து கட் பண்ணியும் எடுக்கலாம், இல்லை வேறு ஸ்டோனை வந்து அட்டாச்சும் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டோன் எடுத்து மறுபடியும் பக்கத்துலேயே வச்சு அட்டாச்சும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை கட் பண்ணிவிட்டு அந்த எம்டியை மட்டும் கட் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். ஸோ இதை ஆல்ரெடி காமிச்சதுனால இது ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பீட் லைன், ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் லைன் போட்ட மாதிரியே தான். ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டோன்ஸு, அதாவது ரெட் கலர் அண்ட் கோல்டு கலர் இப்படி மிக்ஸில் வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அதை சுற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வேறு ஒர்க் நம்ம பண்ண போகிறது, சுற்றி நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதோடைய கேப்ஸ் வந்து நீங்கள் எப்படி மெஷர் பண்ணலான்னா, பக்கத்தில் வச்சுட்டு நம்ம பீட் கொடுக்க போகிறோமா, ஜர்தோசி கொடுக்க போகிறோமா அதோட அவுட்லைனுக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கேப் வச்சு நீங்கள் க்ளூ வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு அந்த ஸ்டோன் செயின் இருக்குது இல்லையா, அதுக்கு நேராக வைக்கணும். அப்போது ஒரு ஸ்டோன் விட்டு இன்னொரு ஸ்டோன் அந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். நான் அதில் கரெக்டாக வந்து நான் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறேனோ அதுக்கேற்ற மாதிரி கேப் விட்டு லைட்டாக ஒரு சின்ன கேப் மட்டும் விட்டு நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் விட்டுட்டு அடுத்த ஸ்டோன்லேயே வந்துட்டு நான் மறுபடியும் க்ளூ வைக்கிறேன். அதாவது கோல்டன் கலர் ஸ்டோன் வைக்கிறதுக்காக. இது பக்கத்தில் நம்ம ரெட் ஸ்டோன் வச்சுருக்கிறதுனால நம்ம கையில் வைக்க முடியாது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கேப் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த கேப் மட்டும் பர்ஃபெக்டாக நம்ம மெஷர் பண்ணிக்கணும். பீடு நம்ம ரவுண்ட் பீடு வச்சாலும் சரி, ஸ்டோன் செயின் வச்சாலும் சரி, பர்ஃபெக்டாக அது ஒரு ஸ்டோன் விட்டு ஒரு ஸ்டோன், இல்லை ஒரு பீடு விட்டு ஒரு பீடு அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கணும். ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்டோன் விட்டு ஒரு ஸ்டோன் வந்து நான் க்ளூ வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு 10 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி 10 ஸ்டோன்ஸுக்கு வந்து க்ளூ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் வச்சோன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒன்றா வைக்க முடியாது. ஸோ அதனால் ஸோ அது பர்ஃபெக்டாக மெஷர் ஆகும். நம்மளுக்கு அந்த ஸ்டோன் செயினை வந்து அதாவது கணக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மெஷர்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஸோ இதே மாதிரி ஸ்டோன்ஸை ஃபுல்லாக நான் வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வைக்கும்போது இந்த ரெட் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இந்த கோல்டு ஸ்டோனாக நம்ம வந்து வச்சுக்கலாம். இல்லை நம்ம ரெண்டையும் ஒன்றா போட்டு ஒரு பாக்ஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டையும் மாற்றி மாற்றி வைக்கும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா சரி, மற்றபடி நம்ம எப்படி வேணாலும் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வச்சு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அதை தனியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வைக்க வேண்டியதில்லை. ஸோ நான் உங்களுக்கு நெக்லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ளூ வச்சு ஸ்டோனு வச்சு ட்ரை ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு வந்து நான் வந்து ஜர்தோசி அவுட்லைன் தான் கொடுக்க போகிறேன். இது வந்து நம்ம நெல்லிக்கோளம் போடுற மாதிரி சுற்றி சுற்றி போடுவோம் இல்லையா, சேம் அது மாதிரி தான் நம்ம இப்போ நம்ம ஜர்தோசி வந்து அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறோம். நம்ம வந்து ஒரே ரெட் ஸ்டோனாக கொடுத்துருக்கலாம், இல்லை நம்ம ஒரே கோல்டு ஸ்டோனாக கொடுத்துருக்கலாம். பட் அது வந்து அவ்வளோ அழகாக எடுத்து காட்டாது. பட் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரும்போது கொஞ்சம் ரொம்ப நம்மளுக்கு எடுத்து காட்டும். ரெட்டை கோல்டும் கோல்டை வந்து ரெட்டும் நம்மளுக்கு இம்போசிங்காக காட்டும். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் நம்ம வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி இந்த ஷார்ப் எட்ஜ் பார்த்திங்கன்னா இப்போது இந்த இடத்துல நல்லா ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சு, நம்ம லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஸ்டிச்சு போட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும் ஜர்தோசியில் கூட. ஸோ அதனால் நம்ம அந்த டேர்னிங் பாயிண்டில் மட்டும் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச், அதாவது லாக் ஸ்டிச் போட்டு தான் நம்ம ஷார்ப் எட்ஜுக்கு வந்து நார்மலாக செயினுக்கெல்லாம் வந்து ஷார்ப் எட்ஜுக்கு போடுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி போட்டு திருப்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா டேர்னிங்ஸ்லேயும் கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா ஜர்தோசி மேலேயே ஜர்தோசி போகிறது, சேம் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து பர்ஃபெக்டாக விட்டுருக்குறது, இது எல்லாத்தினாலையும் நம்மளுக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் போட போட நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ அது நோ ப்ராப்ளம். மறுபடியும் த்ரெட்டு வந்து நீட்டாக வரணும். இல்லைன்னா அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக போடுங்க. இல்லைன்னா லைட்டாக நழுவிச்சுன்னா மறுபடியும் அந்த ஜர்தோசி எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போடுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கட் பண்ணி விட்டுட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வேலை தான். ஸோ அதனால் அப்படி இல்லாமல் பொறுமையாக பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த ஷார்ப் எட்ஜில் நான் எக்ஸ்ட்ராவும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டேன். கரெக்டாக நம்மளுக்கு வந்து இந்த ஷார்ப் எட்ஜில் வந்து நம்மளுக்கு ஜர்தோசி முடிஞ்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஈஸி. ஸோ அப்படியே நம்ம கண்டினியூவாக போட்டுக்கலாம். இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அதுக்காகத்தான் அப்படியே க்ராஸ் பண்ணி இப்போ ரெட் ஸ்டோனை சுற்றி நம்ம வைக்க போகிறோம். சேம் இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாக போட போகிறோம் எல்லா ஸ்டோன்ஸுக்கும். ஸோ இந்த ரெண்டு போட்ட மாதிரி தான் நம்ம நெக்லைன் ஃபுல்லாகவே போட போகிறோம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாக ஹைட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறமே நான் உங்களுக்கு அந்த லைன்ஸை ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். நெக்லைன் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒர்க் வந்து கண்டிப்பாக 1 டேக்கு இழுத்துரும் நீங்கள் தனியாக போடுறீங்க அப்படிங்கிறப்ப. ஸோ இதுதான் வந்து நெக்கோட லைன்ஸ் அந்த எண்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ வந்து ஓவரால் புட்டாஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் நம்பர் 4, நம்பர் 3 ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி லைனாக எடுத்திருக்கேன். ஸோ அதை அப்படி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஓவரால் புட்டாஸில். ஸோ அதனால் இந்த ப்ளவுஸுக்கு நான் அதுதான் ட்ரை பண்ண போகிறேன். இந்த ப்ளவுஸோடைய ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு செக்குடு போர்ஷன்றதுனால செக்குடு போர்ஷனில் இந்த ஓவரால் புட்டாஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நெக் லைனில் மட்டும்தான். ஸோ அதனால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியும் சேம் டைம் வந்து பார்க்குறதுக்கு ப்ரைட்டாக இருக்கிற மாதிரியும் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஓவரால் புட்டாஸ். இதோட லுக் கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப லென்த்தாக, அதாவது பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரைட்டாக நம்மளுக்கு ஃபுல்லாக ஓவராலாக ப்ரைடல் மாதிரி நம்மளுக்கு தெரியும். பட் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டிச்சஸ் எல்லாமே ரொம்ப நார்மல் ஸ்டிச்சஸ் தான். பிகினர்ஸ் கூட நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிசைனாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓவரால் புட்டாஸு நம்ம இதை விட ரொம்ப கிராண்டாக கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்கலாம். பட் அந்த கிராண்ட்னஸ் வந்து நம்மளுடைய நெக் லைனுடைய கிராண்ட் லுக்கை வந்து அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.